அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 6ல் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புணர்ச்சினா என்ன, அதனுடைய வகைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல்ல புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது தான் புணர்ச்சின்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் கூட்டல் அமுதம் ரெண்டும் சேர்ந்து தமிழ் அமுதம் அப்படின்னு மாறிடுச்சு. இதில் தமிழ் அப்படிங்கிறது தான் நிலைமொழி, அதில் இருக்கக்கூடிய ஈருன்னா கடைசி, அப்போ தமிழில் இருக்கக்கூடிய அதுதான் கடைசி. அடுத்து அமுதம்ங்கிறது வருமொழி, அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆ. அப்போது நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தமிழ் ப்ளஸ் அமுதம் ரெண்டும் சேர்ந்து தமிழ் அமுதம் ஆயிடுச்சு. அடுத்து உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிலை கூட்டல் அழகு. இதில் நிலைமொழி அப்படிங்கிறது சிலை, அதனுடைய இறுதி எழுத்து என்னென்னா லை. அந்த லையை பிரித்தோன்னா இல் கூட்டல் ஐன்னு வருது. அப்போ இல் கூட்டல் ஐனா ஐ, அதுதான் கடைசி எழுத்து, அது உயிரெழுத்தாக இங்கே இருக்குது. அதனால் இது உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. இதில் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், இங்கே எடுத்துக்காட்டில் நிலைமொழி மண், அதனுடைய இறுதி எழுத்து இன், அது ஒரு புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து. அப்போது இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், இங்கே எக்ஸாம்பிளில் பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு, இதில் உண்டு அப்படிங்கிறது தான் வருமொழி, அதனுடைய முதல் எழுத்து ஊ ஒரு உயிரெழுத்து. அப்போது இது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மெய் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். பொன் கூட்டல் சிலை, இப்போ சிலை அப்படிங்கிறது வருமொழி, அதில் முதல் எழுத்து சி, அந்த சியை பிரித்தோன்னா இச் கூட்டல் இ, அப்போது இச் அப்படிங்கிறது இங்கே மெய்யெழுத்து. அப்போது வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். அடுத்தது புணர்ச்சி நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் எந்தவித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள், தாய் கூட்டல் மொழி. தாய்ங்கிறது நிலைமொழி, மொழி அப்படிங்கிறது வருமொழி, இது ரெண்டும் இணைஞ்சு தாய்மொழின்னு ஆயிடுச்சு. இதுக்கு ரெண்டு வார்த்தைக்கு இடையில் எந்த ஒரு எழுத்தும் வரலை, எந்த ஒரு எழுத்தும் மறையலை, எந்த ஒரு எழுத்தும் மாறலை, அப்படியே வந்திருக்கு. அதனால் இது இயல்பு புணர்ச்சி. அடுத்த எக்ஸாம்பிள் உடல் கூட்டல் ஓம்பல். அதில் நிலைமொழியின் கடைசி எழுத்து இல்லும் வருமொழியின் முதல் எழுத்து ஓவும் இல் கூட்டல் ஓ சேர்ந்து லோ அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல், அப்போ அப்படியே இயல்பாக இணைஞ்சிருக்கு, அதனால் இது இயல்பு புணர்ச்சி. அடுத்தது விகார புணர்ச்சி. நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் வந்தது அப்படின்னா அதுதான் விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஒன்றும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் தோன்றல் விகாரம். இப்போ நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அது தோன்றல் விகாரம். இங்கே பாருங்கள், தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி, தாய் அப்படிங்கிறது வருமொழி, இது ரெண்டும் இணையும் போது தமிழ் தாய் அப்படின்னு மாறிடுச்சு. அதில் இத் அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து புதுசாக உருவாயிருக்கு, அதனால் இது தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வில்ங்கிறது நிலைமொழி, கொடிங்கிறது வருமொழி, இது ரெண்டும் சேரும்போது விற்கொடி, அப்போ இல் இங்கே இர்ரா மாறிடுச்சு, வேற ஒரு எழுத்தாக மாறிடுச்சு, அதனால் இது திரிதல் விகாரம். அடுத்தது கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம்.
இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். மனம் அப்படிங்கிறது நிலைமொழி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வருமொழி. இது ரெண்டும் சேரும்போது மனமகிழ்ச்சி. அப்போ அங்கே நிலைமொழியின் நீற்றில் இருக்கக்கூடிய வந்து மறைஞ்சிருது, கெட்டு போச்சு. அப்போது அதுதான் கெடுதல் விகாரம். அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புணர்ச்சி. செகண்ட் ஒன், புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. தேர்டு கொஷின், நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது? நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது? ஆன்சர் இயல்பு புணர்ச்சி. ஃபோர்த்து கொஷின், பாலாடை இச்சொல்லிற்குரிய புணர்ச்சி. பாலாடை இச்சொல்லிற்குரிய புணர்ச்சி. ஆன்சர் இயல்பு புணர்ச்சி. ஃபிஃப்த்து ஒன், இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது டேஷ் புணர்ச்சி எனப்படும். இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது டேஷ் புணர்ச்சி எனப்படும். ஆன்சர் விகார புணர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. செவன்த் கொஷின், பொன் கூட்டல் உண்டு இது எவ்வகை புணர்ச்சி? பொன் கூட்டல் உண்டு இது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் மெய்யீற்று புணர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின், சிலை கூட்டல் அழகு எவ்வகை புணர்ச்சி? சிலை கூட்டல் அழகு எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் உயிர் முதல் புணர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின், வில் கூட்டல் கொடி விற்கொடி இது எவ்வகை புணர்ச்சி? வில் கூட்டல் கொடி விற்கொடி இது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் திரிதல். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் கூட்டல் தாய் தமிழ்த்தாய் இது எவ்வகை புணர்ச்சி? தமிழ் கூட்டல் தாய் தமிழ்த்தாய் இது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் தோன்றல்.